அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா SIR, அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று இருக்கு. அரசு ஊழியர்களை வச்சு தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதுல அந்த மாதிரியான வரக்கூடிய, அதாவது தேர்தல் ஆணையத்திலேருந்து அனுப்பக்கூடிய வருவாய்த்துறையிலேருந்து வரக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு பெயர் என்னன்னா BLO. அவங்க கூட BLA 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கட்சி சார்ந்த நியமனம் செய்த அவங்க கட்சி சார்ந்த நபர்கள் கூட இருந்து அவங்க BLOக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு BLA 2ல மேக்சிமம் இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, வேற மாற்று கட்சியில உள்ளவங்க அந்த BLOஸுக்கு முடிஞ்சா உதவி பண்றாங்க, இல்லைன்னா ஒதுங்கி அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி தரப்புல அந்த BLOஸை கையில எடுத்துக்கிட்டு அவங்கள மன ரீதியா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குற அளவுக்கு போயிட்டு இருக்காங்கிறது நிதர்சனமா கண்கூடா நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்க முடியுது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப தாம்பரம் சட்டமன்றத்துல என்ன நடந்திருக்குன்னா, இப்போ பாகம் எண் 115 அதுல காயத்ரி நகர் 3வது தெருவுல கதவு எண் 1ல சுமார் 360 ஓட்டு, அந்த ஒரு வீட்டுல மட்டுமே 360 ஓட்டு இருக்குதான். அதே மாதிரி பாகம் எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெருவுல வீட்டு எண் 1 அதுலயும் 150 ஓட்டு இருக்கான். மொத்தம் 510 ஓட்டு 2 வீட்டுல இருக்குது. அதுல ஒரு வீட்டுல என்ன அப்படின்னா, ஒரு பெந்தகோஸ்தே சபை நடத்துறாங்களாம். அந்த வீட்டுல அந்த 360 ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த காயத்ரி நகர் 3வது தெருவுல அந்த வீட்டுல பெந்தகோஸ்தே சபை நடத்துறாங்க. அந்த சபைக்கு ஊழியம் பண்றதுக்காக வரக்கூடிய நபர்களுக்கு அந்த வீட்டை முகவரியா வச்சு இத்தனை பொய்யான ஒரு 360 வாக்காளர் அட்டை வழங்கப்பட்டிருக்கு. அப்போ ஆனா அந்த வீட்டுல இப்போ இருக்கிறது லைவ்ல 60 பேர் இருக்காங்களாம். ஆனா 360 ஓட்டு இருக்குது. இதெல்லாம் இப்ப அது இல்லாம இப்போ தாம்பரம் சட்டமன்றத்துல இன்றைய தேதிக்கு உள்ள கலாய்வுல 25,000 போலி ஓட்டுகள் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது இன்னைய நிலவரத்துக்கு ஒரு தகவல். ஓகேவா? இது இல்லாம இந்த BLOஸை BLA 2 என்ன மாதிரி பண்றாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி தரப்புல மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா மாற்று கட்சியினர் அந்த அளவுக்கு முஸ்திப்பு காமிக்கலைங்கிறத தாண்டி அவங்க மற்றவங்களை கடமையை செய்யறதுக்கு இடைஞ்சலா இல்லைங்கிற ஒரு கான்செப்ட்ல அவங்களுக்கு அவங்க கட்சியில வலியுறுத்தி இருக்காங்க. முடிஞ்சா உதவி பண்ணணும், இல்லைன்னா ஒதுங்கி போகணும் அப்படின்ட்டு. ஆனா இவங்க என்னன்னா, ஏன்னா இவங்க தான் அதை எதிர்த்தாங்க. எதிர்த்து இவங்களால உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயும் இவங்களால சக்சஸ் பண்ணி அதை நிறுத்த முடியல SIR. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அரசு அதிகாரிகளை அவங்க கைக்குள்ள போட்டு அவங்கள இவங்க நினைச்ச மாதிரி, அதாவது இந்த போலி ஓட்டுகளை அவங்க எடுக்காத மாதிரி, எடுக்க விடாம அதை கணக்கெடுப்பு எடுக்க கூடாதுன்னு சொல்லி அவங்கள சர்வே பண்ணிக்கிட்டு அவங்கள பின்னாடியே இருந்து அவங்கள துன்புறுத்துற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய தாக்கமா என்ன நடந்திருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல திருக்கோவில் இருக்கிற பகுதியில ஒரு சிறுபான்மையினர் மதத்தை சார்ந்த ஒரு நசீரா பேகமா, அவங்க பேர் நசீரா பேகம், அவங்க தற்கொலை செய்துட்டு இருக்காங்க. எப்படின்னா, ஒரு ஒன்றியம் சொல்லிட்டு திமுகலேருந்து ஒன்றியம் சொல்லிட்டு கடந்த ஒரு 7 நாளா அவங்கள அவர் பெரிய அதிகாரம் பண்ணி தகாத வார்த்தைகள்ல பேசி திட்டி வாங்கி இருந்ததுனால அவங்க ஒரு மன உளைச்சலுக்காகி தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு VAO, அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அவங்க கணவர் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு, இதுக்கெல்லாம் இந்த உயிருக்கெல்லாம் யார் பதில் சொல்வா அப்படிங்கறதெல்லாம் கேள்வியாதான் இருக்கு. ஆனா நம்ம மக்கள் நல்லா உணரணும். நிறைய போலி ஓட்டுகள் இவங்க கைவசம் வச்சிருக்காங்க. இதை வச்சு இவங்க இவ்வளவு நாள் ஜெயிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியா தான் இருக்கு. இதையெல்லாம் சரி பண்ணுவதற்கு மக்களாகிய நம்ம கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுக்கணும். அரசுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இதை உணர வேண்டிய இடத்துல மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் இதுல கஷ்டப்படுறாங்க. BLOஸா இருக்கிறவங்க அவங்களுக்கும் உதவியா இருங்க. யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. நம்மளுடைய சுயநலத்துக்காக யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறத இந்த வீடியோ மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.